பிரேம் அம்மா, அக்டோபர் மந்த் தானே இன்சூரன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர்க்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், பெரும்பாலான எம்ப்ளாயிஸ் வந்து அக்டோபர் மந்த் அலோவ் பண்ணுவாங்க அடுத்த வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் வந்து அவங்க என்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா எம்ப்ளாயருமே வந்து 2 பிளான், குறைந்த 2 பிளான் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு 3-4 மாதிரியான பிளான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சரியான பிளானை இப்போவே நம்ம செலக்ட் பண்ணிடணும். இப்போ ஒரு பிளானை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேற முடியாது இல்லையா? ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்தால் தான் மாற்ற முடியும். குழந்தை பிறக்குது, இல்லை வேற ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால், புது டிபெண்டன்ட் ஆட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடந்தால் தான் நம்ம வந்து மாற்ற முடியும். இல்லை வேற எம்ப்ளாயர் மாறுறோம், அப்போ தான் மாற்ற முடியும். அதர்வைஸ் அதே பிளான் நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக கேரி பண்ணணும். ஸோ சரியான பிளானை செலக்ட் பண்ணணும். இதில் நிறைய HSAன்னு இருக்குது, FSAன்னு இருக்குது, நிறைய டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். தயவு செஞ்சு நம்ம நண்பர்கள் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதே சூஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி தவறுகள் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஓனாக எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து 22% அதுல வந்து ரிட்டர்ன் இருக்கு. வாரம் ஒரு $10 அப்படின்னு மாசம் $40 போட்டுட்டு இருக்கேன். இதை பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு, ட்ரை பண்ணுங்க. பிரேம, எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து ஒரு விதமான பிளான் கொடுப்பாங்க. என்ன மாதிரியான பிளான் சூஸ் பண்ணுவாங்க? ஆமா, எல்லா எம்ப்ளாயுமே வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட பிளான்ஸ் வந்து கொடுப்பாங்க. பெரும்பாலான எம்ப்ளாயிஸ் ஃபாலோ பண்ற பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு பிளான் பிரீமியம் பிளானா இருக்கும், ஒரு பிளான் கண்டிப்பா வந்து ஹை டிடக்டபிள் பிளானா இருக்கும். அதாவது பிரீமியம் பிளான்னா வந்து லோ டிடக்டபிள், லோ அவுட் ஆஃப் பாக்கெட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதே ஹை டிடக்டபிள் பிளான்னா ஹை டிடக்டபிள், ஹை அவுட் ஆஃப் பாக்கெட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டா நமக்கு என்ன டிடக்டபிள், அவுட் ஆஃப் பாக்கெட். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஹை டிடக்டபிள், அவுட் ஆஃப் பாக்கெட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுங்க. ஆமா, இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா வந்து நம்ம இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணும்போது டிடக்டபிள்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் பாக்கெட்னு ஒன்று சொல்லுவாங்க, கோபேன்னு சொல்லுவாங்க, கோ இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ டிடக்டபிள்னா என்னன்னா, நீங்க பிளான் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீங்க 2500 இண்டிவிஜுவல் ஒரு 5000 ஃபேமிலி அந்த மாதிரி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஹை டிடக்டபிள் பிளான் அப்படின்னு வச்சுக்கோ. அதாவது $2500 வரைக்கும் உங்க கை காசு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க $2500 இண்டிவிஜுவல் சொல்லும் போது, இல்ல ஃபேமிலி எடுத்துப்போம், இப்போ $5000 வரைக்கும் நீங்க கை காசு செலவு பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நீங்க $5000 ஹிட் பண்ண பிறகுதான் உங்களோட இன்சூரன்ஸோட கான்ட்ரிபியூஷன் வரும். அப்புறம் ஒரு விஷயம் இருக்கும், அவுட் ஆஃப் பாக்கெட். சரி, எக்ஸாம்பிள் டிடக்டபிள் 5000, அவுட் ஆஃப் பாக்கெட் 6000 வச்சுங்களேன். அதுக்கு இடையில உள்ள எதுக்குப்பா அந்த கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபே, கோ இன்சூரன்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது கோ இன்சூரன்ஸ்னா இப்ப டிடக்டபிள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, 5000 வரைக்கும் நம்ம கை காசு செலவு பண்ணியாச்சு. அதன் பிறகு வந்து பெரிய மனசு பண்ணி இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எப்படி நிறைய இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்கன்னா, 90% நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், 10% நீ கான்ட்ரிபியூட் பண்ணு, இல்ல 80% நான் பண்றேன், 20% நீ பண்ணு, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், அந்த 5000 நம்ம லிமிட் ரீச் பண்ண பிறகு, டிடக்டபிள் லிமிட் ரீச் பண்ண பிறகு 80% 90% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் போய்கிட்டே இருக்கும். இப்போ 6000 அவுட் ஆஃப் பாக்கெட் மணி நம்ம இப்போ ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணி, இப்போ $6000 கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா, இப்போ அவுட் ஆஃப் பாக்கெட் மணி அதான் சொல்றாங்க. அதன் பிறகு நம்ம எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ண வேணாம், ஃபுல்லாகவே வந்து இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த டிடக்டபிள் எவ்வளோன்னு பார்த்துங்க, அவுட் ஆஃப் பாக்கெட் எவ்வளோன்னு பார்த்துங்க. கோ இன்சூரன்ஸ்னா என்ன சொன்னா, அதை சொன்னா நான் 80% போடுறேன், நீ 20% போடு, நான் 90 போடுறேன், நீ 10% போடுங்கிற ஒரு டீலிங் தான் வந்து கோ இன்சூரன்ஸ். அதையும் பார்த்துங்க. கோபேனா என்னன்னா, ஒவ்வொரு விசிட்டுக்கும் நீ ஒரு $25 பே பண்ணுப்பா, ஒவ்வொரு கிளினிக் விசிட்டுக்கும் நீ ஒரு $20 பே பண்ணுப்பாங்கிற மாதிரியான ஸ்டார் இருக்கும், அந்த பிளான்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து கோபே. இது எல்லாமே வந்து எங்க வந்து ஸ்டாப் ஆகும்னா, அவுட் ஆஃப் பாக்கெட் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் ரீச் பண்ணும்போது தான் ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்க முடிவு பண்ணும், நமக்கு என்ன அவுட் ஆஃப் பாக்கெட் இப்போ அடுத்த வருஷம் வரப்போகுது, அதை வச்சு பிளான் செலக்ட் பண்ணும். இப்போ அதை வச்சு நம்ம எப்படி செலக்ட் பண்றது? ஆமா, இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் இருக்கு அடுத்த வருஷம் வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்க போது யாரும் எது எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணா, கண்டிப்பா அவங்க பிரீமியம் போகலாம். ஏன்னா வந்து கண்டிப்பா நிறைய வந்து செலவுகள் இருக்கும் இல்லையா இங்க பிரெக்னன்சிங்கும் போது. ஸோ பிரீமியம் போயிட்டா நம்ம நிறைய பிரீமியம் பே பண்ணுவோம், நம்மளோட டிடக்டபிளும் அவுட் ஆஃப் பாக்கெட்டும் கம்மியா இருக்கும். ஸோ இன்சூரன்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும், நம்ம நிறைய சேவ் பண்ணலாம். அது ஒரு வழி. அதுவே வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை, ரெகுலர் விசிட் தான் போறோம், குழந்தைங்களுக்கான அந்த ரெகுலர் விசிட், நமக்கான ரெகுலர் விசிட் தான் போறோம்னா, தாராளமா அவங்க ஹை டிடக்டபிள் பிளான் எடுத்துக்கிட்டு HSAவோட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். HSAவோட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம் நீங்க அப்படின்னா என்னது? ஆமா, 2 விஷயம் இருக்கு. ஹெல்த் கேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிளெக்சிபிள் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட். ஹெல்த் கேர் சேவிங்ஸ் HSA பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் நம்ம ஹை டிடக்டபிள் பிளான் எடுக்கிறோமோ அப்பதான் அதுக்கு எலிஜிபிள். அப்படின்னா என்னன்னா, HSA என்னன்னா, நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், திரும்பவும் சொல்றேன், நம்மளோட ப்ரீ டாக்ஸ் மணி, அதான் நீ டாக்ஸ்லாம் கட்ட வேணாப்பா, நீ என்ன ஏர்ன் பண்றியோ அதை அப்படியே HSAல போடு, உனக்கு டாக்ஸ் அதுக்கு கட்ட வேணாம். ஆனால் நீ அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுவாக இருக்கணும், உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கணும்.
வெறும் டாக்டர் விசிட், கிளினிக் விசிட், பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்ல, நிறைய வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து எடுப்போம் இல்லையா, போய் ஒரு ஏதாவது குழந்தைங்களுக்கான இந்த கோல்டு டேப்லெட்ஸ், கோல்டு சிரப் இந்த மாதிரி நமக்கெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே HSA வச்சு பே பண்ணலாம். ஸோ அது HSA ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ STP பிளான் நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது ஹை டிடெக்டபிள் ஹெல்த் கேர் பிளான் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா HSA எடுத்துங்க. அதோட மேக்ஸிமம் லிமிட் உங்களால எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ நான் கொடுக்குறேன். 2025க்கான லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். HSA பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் டாக்ஸ் பெனிஃபிட்பாங்க. அதான் நீ கான்ட்ரிபியூட் பண்ணும்போது உனக்கு டாக்ஸ் பே பண்ண வேணாம், அதுல நீ ஸ்பெண்ட் பண்ணும்போது டாக்ஸ் பே பண்ண வேணாம், அதை நீ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு $2000-3000 அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு எந்த செலவும் இப்போ இல்லைன்னா அதை அப்படியே அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ஏர்னிங்ஸ்க்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ண வேணாம், அது அப்படியே வந்து உங்க மெடிக்கல் செலவுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்றேன். இப்போ ரொம்ப நீங்க கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்க ஹை டிடெக்டபிள் பிளான் எடுக்கும்போது லோ ப்ரீமியம் கட்டுவீங்க. ஆனா நிறைய ஒருவேளை உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் நிறைய நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். HSA கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ப்ரீ டாக்ஸ் மணியை கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கேல்குலேஷன் பண்ணிட்டு உங்க தேவைக்கேற்ப பிரீமியம் பிளானோ இல்ல ஹை டிடெக்டபிள் பிளானோ போகலாம். FSAன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லிடுங்க. ஃபிளெக்சிபிள் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட். இப்போ நம்ம வந்து ஹை டிடெக்டபிள் அக்கௌண்ட் எடுத்துட்டா HSA எடுக்க முடியும். பிரீமியம் அக்கௌண்ட் எடுத்துட்டா என்ன பண்றாங்கன்னா FSAன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஃபிளெக்சிபிள் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட். FSAக்கும் HSAக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, HSA வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகாது, நீங்க எவ்வளவு வருஷம் வேணா வச்சுக்கலாம். ஆனா FSA வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வேற வழியில் அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வரும். ஸோ எவ்வளவு நம்ம போடணும், எவ்வளவு நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஏன்னா அது இல்லாம போனீங்கன்னா எல்லாமனையும் எலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப முக்கியம். $3200 நினைக்கிறேன் 2024க்கான கான்ட்ரிபியூஷன் லிமிட். ஒருவேளை பிரீமியம் பிளான் போறீங்க, ஏன்னா நீ அடுத்த வருஷம் பிரெக்னன்சியோ இல்லைன்னா உங்க ஃபேமிலியில் வந்து அடிக்கடி மெடிக்கல் போறீங்க, டாக்டர்கிட்ட போறீங்கன்னா பிரீமியம் பிளான் போயிடுங்க. போயிட்டு FSA கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுங்க. அந்த மணியை அந்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்க நிறைய பிரீமியம் கட்டுவீங்க, பட் இன்சூரன்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். FSA வழியா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட், FSAவும் டாக்ஸ் பெனிஃபிட் ஆகும், நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம் அந்த மணிக்கு. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு பார்த்தா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா HDHP பிளான், அதாவது ஹை டிடெக்டபிள் ஹெல்த் கேர் பிளான் எடுத்துக்கிறேன், ப்ரீமியம் பிளான் எடுத்துக்கிறேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், ஹை டிடெக்டபிள் ஹெல்த் கேர் பிளானில் மேக்ஸிமம் 80-20 அந்த மாதிரி வரலாம், இல்லைனா 50-50 அப்படி கூட வரலாம். அது வந்து நான் இப்போ 80-20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ரீமியம் பிளானில் 98-2, அதாவது 98% வந்து டிடெக்டபிள் ரீச் ஆன பிறகு இன்சூரன்ஸ் கட்டுவாங்க, வெறும் 2% நம்ம கட்டினா போதும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆப்வியஸாக வந்து நம்ம பர் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியாக தான் வரும். இது வந்து அதை விட 2 மடங்கோடு அதிகம் அப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இயர்லி கால்குலேட் பண்ணியாச்சு. இது வெறும் $3000 தான். இது $6600 பே பண்ண போகிறோம் இயர்லி. ஸோ நான் கண்டிப்பாக எந்தவித மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து HDHP பிளான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ சேவிங்ஸ் அதில் இருக்குது. இப்போ எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குப்பா, ஒரு $5000 இருக்குது. அதுக்கு எப்படின்னு பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டிடெக்டபிள் தெரியணும் இல்லையா. இதில் வந்து எப்பயுமே டிடெக்டபிள் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு $4000 வச்சுப்போம். இங்கே வந்து கம்மியாக இருக்கும், ஒரு $800 வச்சுப்போம். இது அவுட் ஆஃப் பாக்கெட் வந்து பார்க்கும்போது இதுவும் அதிகமாக தான் இருக்கும், $12000 வச்சுப்போம். இது ஒரு $6000 வச்சுப்போம். இப்போ வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போட்டுப்போம், ஒரு $5000 ஆகுது அப்படின்னு போட்டுப்போம். அப்படி பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், $4000 நான் டிடெக்டபிள் கட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் உள்ள $1000ல் 20% நான் கட்டணும், 80% இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. ஸோ 4200 வருது. இதுவும் அதே மாதிரி 884 வருது. ஏன்னா 800 தான் டிடெக்டபிள், மீதி 84 தான் நான் கட்டணும் எக்ஸ்ட்ரா. அதுதான் வந்து இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டி இல்லை. பட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது எனக்கு வெறும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் $5000 தான் வருதுன்னா ஸ்டில் வந்து என்னோடய HDHP பிளான் தான் வந்து பெஸ்ட்டாக படுது. நான் திரும்ப சொன்னால் நிறையா ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் பிளான் சூஸ் பண்ணும்போது 80-20 கொடுக்குறாங்களா, 70-30 கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் இல்லை வேறு ஏதாவது நம்ம ஃபேமிலியில் வந்து தேவைப்படுதுன்னா நமக்கு அதிகமாக தேவைப்படும் இல்லையா. அப்போ ஒரு $10,000 ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேல்குலேஷனே வேரி ஆகும். HDHP பிளான் வந்து $8200 நான் கட்ட வேண்டியதாக இருக்கும் டோட்டல் ஸ்பெண்டு. அதே ப்ரீமியம் பிளானில் வெறும் $7584 தான். ஸோ நமக்கு எப்போல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுதோ அப்போல்லாம் ப்ரீமியம் பிளான் தான் ஒர்த்து, நமக்கான கரெக்டான பிளானாக இருக்க முடியும். ஸோ அதுதான் சொல்கிறேன், இப்போவே நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி இந்த வருஷம் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், அடுத்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளானில் நீங்கள் சரியான பிளானை சூஸ் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.